ஆத்ம வணக்கம். ஒரு அற்புதமான நூலை நான் அறிமுகப்படுத்த போறேன். தலைப்பு பார்த்திருப்பீங்க, அக்குபங்சர் அப்படின்னு போட்டிருக்கோம். இது ஒரு மாற்று மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை நுட்பம். இது அடியேன் ஆன்மீகம் சார்ந்து பயணம் செய்துட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இந்த அக்குபங்சர் அப்படிங்கக்கூடிய மருத்துவத்தை கேள்விப்பட்டு அந்த மருத்துவத்தை கற்றுக்கிட்டு இதில் பயணம் செய்தேன். 1996 நான் இந்த பயணத்தை தொடங்கும் பொழுது, அதுக்கப்புறம் பல வருஷங்கள் அதில் பயணம் பண்ணோம். அதில் ரொம்ப முக்கியமான நூல்கள், நம்ம கொடுத்த நூல்கள் தான் இன்னைக்கும் மாணவர்கள் படிக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நூலாகவும் பாட நூலாகவும் இருக்குது. அடியேன் 2009 இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துறையிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஆன்மீகம் சார்ந்த துறையில் வரும்பொழுது அந்த மருத்துவத்தில் தான் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கோம். அப்போ இந்த மருத்துவம் சார்ந்த கல்விஞானம் நம்மளோடையே போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால அது நாள் வரைக்கும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அக்குபஞ்சருடைய சூட்சமங்களை நூல்களாக கொடுத்துட்டு தான் வெளியில் போகணும்னு முடிவு பண்ணோம். அதற்காக 2 விதமான நூல்களை கொடுத்தோம். ஒன்று அக்குபஞ்சர் மருத்துவம் சார்ந்து, இன்னொன்று அக்குபஞ்சர் நாடி பரிசோதனை சார்ந்து. அந்த நூலை நான் அடுத்தது அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த நூல் விஞ்ஞான பூர்வமாக பேசுது. அதாவது அதுக்கு தான் நான் சொல்றேன், அறிவியல் அக்குபஞ்சர்னு பேர் வச்சேன். அதாவது சாதாரணமாக அப்படி ஊசி போடுங்க சரியா போகுன்ற மாதிரிலாம் இல்லை. ரசாயனத்தில், உடம்புல இருக்கக்கூடிய ரசாயனத்தில், மின்னோட்டத்தில், காந்த சக்தியில் அது எப்படி வேலை செய்யுது, நாளமில்லா சுரபிகள், ஹார்மோன்கள் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கக்கூடிய வரைக்கும் ஆய்வு செய்து 1000 பக்கங்களுக்கு மேலே இதை தயார் செய்து 4 பாகங்களாக கொடுத்துருக்கேன். நான் இதை 4 பாகங்களாக கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய மருத்துவம், அதாவது அக்குபங்சர் மருத்துவம் அப்படிங்கிறது ஏதோ ஊசி போடக்கூடிய மருத்துவம்னு பல பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளார மிகப்பெரிய அறிவியலும் மிகப்பெரிய நுட்பமும் அது உள்ளார இருக்கு. அப்படின்னா இவ்வளவு காலமும் அது இருக்காது. அதை முழுமையா சரியா கத்துக்கிட்டு இந்த பாடநூல்களை படிச்சுட்டு நீங்க பயிற்சி செய்தீங்க அப்படின்னாக்கா அதை விட ஒரு சிறந்த மருத்துவம் இல்லை. உடலை ரொம்ப தொட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு புள்ளி போட போறோம், உடம்பை தொடாமன்னு கூட வச்சுக்கலாம். அது மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது. உணவு முறைகளை பத்தி சொல்லுவாங்க, ஆசனங்கள் சொல்லுவாங்க, பிராணாயாமம் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு ஊசியானது, இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. 5 ஊசி போடுறது, 10 ஊசிலாம் போடுறது, அது எனக்கு தெரியாது. நான் ஒரு ஊசி தான் போட்டு பழக்கம். அந்த ஒரு சின்ன மெல்லிய ஒரு ஊசி அப்படி எடுத்து ஒரு பாயிண்டில் நம்ம சொருகணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் கிடைக்கக்கூடிய ரசாயன மாற்றம், ஹார்மோன் மாற்றம் உடம்புக்குள்ளார மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், உடல் சார்ந்த நோய்கள்லேருந்து நம்மளை விடுபட வைக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மருத்துவம். அந்த மருத்துவம் சார்ந்த முழுமையான கல்வி ஞானத்தை அப்படியே முழுக்க முழுக்க ஒரு 1000 பக்கத்துக்குள்ளார ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கேன். அக்குபங்சர் மருத்துவர்கள், அக்குபங்சர் மருத்துவத்தை நோக்கி பயணம் செய்யணும்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த நூல்களை கண்டிப்பாக வாங்கி படித்து பயன்பெறணும். இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெறணும் அப்படிங்கிறது குரு மகரிஷியினுடைய விருப்பம், குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.